நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெல்லையப்பபுரத்தில் பெரியவர் விவசாயி ஆறுமுகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அந்த படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகள் தற்போது வரை காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட முடியாத சூழலில் இருந்து வருகிற நிலையில் அவருடைய மகள் பேபிகனி என்பவர் காவல்துறையின் அழுத்தத்தின் காரணமாக உயிரிழந்துள்ளார். தமிழகத்தில் தொடர்ச்சியாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு எதிராக அரசு இயந்திரமும் காவல்துறையும் செயல்பட்டு வருவதை தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறை சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏற்கனவே சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை சார்ந்த எங்கள் சகோதரன் ஆகாஷ் டெலிசனை படுகொலை செய்த காவல்துறை கயவர்களை நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கைது செய்யாமல் வேடிக்கை பார்த்து வரும் தமிழக அரசு நிர்வாகத்தை கண்டித்து தமிழகம் எங்கும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் போராடி வருகின்ற இந்த சூழலில் இங்கே திருநெல்வேலியில் மற்றொரு துயரம் நிகழ்ந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் புறநகர் பகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் தொடர்ந்து ஒடுக்கப்படுகிறார்கள். அதற்கு நாங்கள் காரணமாக இந்த அரசுக்கு முன்வைக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்பொழுது எஸ்பியாக பதவி வகித்துக் கொண்டிருக்கும் பிரசன்னகுமார் அவர்கள் பதவியேற்ற திருநெல்வேலிக்கு அவர் மாநகரத்தில் பணி செய்துள்ளார். இப்பொழுது புறநகரில் எஸ்பியாக பணி செய்து வருகிறார். அவர் இந்த பணிக்கு வந்த காலங்கள் தொட்டு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை ஒடுக்குகின்ற வேலையை மெனக்கிட்டு செய்து வருகிறார் என இந்த நேரத்தில் நாங்கள் குற்றச்சாட்டுகிறோம். ஏனெனில் மாநகர பகுதியில் மேற்கு பகுதி டிசியாக அவர் பணி செய்த காலங்களில் ஊருடையார்புரத்தை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் 200 பேருக்கு மேல பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் நாங்குநேரி சரகத்தில் ஏஎஸ்பியாக அவர் பணி செய்த காலத்தில் 500 பேருக்கு மேல் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் மீது வழக்கு செய்யப்பட்டுள்ளது. அவர் பணி செய்கிற இடங்களில் எல்லாம் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை ஒடுக்கும் வேலையைத்தான் குறிப்பிட்டு அவர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக அரசின் கவனத்திற்கு இதை சொல்லிக்கொண்டே வருகிறோம். அரசு எதற்கு கள்ள மௌனம் சாதிக்கிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. உங்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்கும் விதமாக வருகிறது இன்னும் ஒரு சில தினங்களில் தேர்தல். நாங்கள் யார் என்பது எங்கள் மீது ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் வீசுவோர்கள் மீது வாக்குகளாக